நீ ஒரு ஆளு. கெட்ட வார்த்தை. உனக்கு இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சும் நீ ஏன் பண்ற? தேங்க்யூ. டேய், நீ எல்லா வீடியோலையுமே திட்டடா என்ன. ப்ரொஃபைல் போட்டோ பாத்தீங்கன்னா ராஸ்மிகா வந்தானா. உங்களோட திட்டு ஓவரா எல்லாம் மீறி போச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட்டோட தூக்கி அப்படி போட்டுரு. உன்னை நான் பிளாக் பண்ணி வச்சேன்னா நீ போடுறது வராது. நீ 10 ஐடி ஓபன் பண்ணியா, 10 ஐடி நீ பிளாக் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். வெயிட் போட்டனாமா. குண்டு தின்னு தின்னு நீ வெயிட் போட்டியா? அண்டா மாதிரி இருக்க. நீங்க குண்டா மாதிரி இருக்கீங்களா? நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை போடுறீங்க. வேண்டாம். வணக்கம் guys, welcome back to பிரசன்யா சிவா சேனல். என்னடா இவ சேர்ல எல்லாம் ரோல் ஆகி சுத்துறாளே அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு என்னன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு பர்சனலா ரொம்ப க்ளோஸான வீடியோ. என்ன வீடியோனா அதுதாங்க. அதாவது நம்மள கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட கமெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டபடி நீ திட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த வீடியோ டெடிகேட் பண்ண போறோம். நம்மள எப்படி எந்த மாதிரி எல்லாம் திட்டிருக்காங்கன்னு வாங்க பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரசன்யா சிவா. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு திட்டலாம் சொல்லுங்க. நான் வாட்டிக்கு 7 தானே ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இந்த திட்டு? எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? அதாவது திட்டுறவங்க திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்காக திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு எல்லாமா திட்டுவீங்க? வாங்க பாக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டாவே போகும். டீசென்ட்னா எந்த அளவுக்குன்னா, சீன் போடாத உன் ஹேரை வச்சுட்டு. நான் என்ன சீன் போட்டேன்? அதாவது இதுக்கு எதுக்காக இந்த வீடியோக்கு இந்த கமெண்ட்னா, ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டதுக்கு இந்த கமெண்ட். ஹேர் ஸ்டைல் வீடியோ வேற என்ன வச்சு போடுவாங்க நான் கேக்குறேன். ஹேர் ஸ்டைல் வீடியோக்கு ஹேரை கோம் பண்ணி போட்டதுல இது என்ன சீன் உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற வயிற்றுச்சலா? இதை வச்சு நான் என்னையா சீன் போட போறேன்? ஹேரை வச்சு ஜஸ்ட் என்கிட்ட என்ன இருக்கு, இது ஒண்ணுதான் பிளஸ் ஆயிருக்கு. ஓகே, அதை வச்சுதான் நானே ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்காக நான் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்றேன். உங்களுக்கு பிடிக்கலையா, நல்லா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாட் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஒரு டீசன்சி பிஹேவியர் கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. இதே மாதிரி 2 கமெண்ட் அவங்களே வேற வீடியோலயும். நம்ம ஃபேமிலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. இன்ஸ்டாலயும் அதே மாதிரிதான் நிறைய பேர் கண்டினியூட்டியா நம்ம என்னைக்கு எடிட்டர் ஷோ ஆரம்பிச்சோமோ இல்ல பிரசன்யா ஷோ ஆரம்பிச்சோமோ தனித்தனி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்மளை பிடிச்சவங்க கண்டினியூவா நம்மளை ஃபாலோ பண்றாங்களோ, நம்மளை பிடிக்காதவங்களும் கண்டினியூவா ஃபாலோ பண்றாங்க. உன்னை பிடிக்கலையா, நீ பாட்டுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ, நாட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு விடு, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீன் போடாதவங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எதுக்காக? நம்மளை கழுவி ஊத்துறதுக்குன்னே கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வர வெறிக்கெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, அவங்களோட மெசேஜை அவங்க நேமோட அப்படியே போட்டுருவேன். நான் ஒரு சில டைம் தோணுச்சு, சரி வேணாம் எதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தான் அசிங்கப்படுவ உன் ஐடியில, அவ்வளவுதான். செகண்ட் கமெண்ட். ஓகே, இதெல்லாம் எதுக்கு? நீ என்ன பண்ணாலும் இதெல்லாம் எதுக்கு? நீ என்ன பண்ணாலும் உன் வீடியோ ஓடாது. தேவையா கோபி? தேவையா இது? சொல்லுங்க பாப்பா. அதுக்கு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மெசேஜ் பண்ணாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எதுக்கு, என்ன பண்ணாலும் உன் வீடியோ ஓடாதுன்னு. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா நம்ம எல்லா வீடியோக்குமே நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்க தான் இவங்க. அதுக்கு முன்னாடி சொன்னவங்களாவது ஒரு 5-6 வீடியோல கண்டினியூவா பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல்ல வச்சிருக்காங்க, அவங்க மூஞ்சியை வச்சிருக்காங்க, ஒத்து பார்த்தா தெரியுது. இவங்களே பாத்தீங்கன்னா ஸ்னாப்சாட்ல ஃபில்டர் போட்டு 2 இமேஜ் கொலீஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன இவங்க என்னோட வீடியோக்கு கமெண்ட் பண்றாங்களாம். இவங்க இந்த கமெண்ட் மட்டும் பண்ணல, அதாவது ஃபில்டர் போடாம பண்ணுங்க, ஃபில்டர் போட்டு பண்ற, போடாம பண்ற. நீ போட்டோ எடுக்கிறதுல ஃபில்டர் போட்டு வச்சிருக்க உன்னோட ப்ரொஃபைல்ல, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணட்டும்? யாருன்னு கமெண்ட் பண்ற ரெகுலரா உங்களுக்கு தெரியும். இதுக்குன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோக்கும் நெகட்டிவ் கமெண்ட் பண்றேன். இதுல வேற 4 சிரிப்பு வேற. அப்புறம் 3வது கமெண்ட், உன் மூஞ்சிக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எதுவுமே செட் ஆகல. தேங்க்யூ.
ஹேர் ஸ்டைல்லாம் செட் ஆகலை. என் மூஞ்சிக்கு ஹேர் ஸ்டைல் செட் ஆனா என்ன, செட் ஆகலைன்னு நான் வந்து நான் போடுற ஹேர் ஸ்டைல்லாம் நானே படிச்சு பண்றதில்ல. ஒரு 4 வீடியோல பாக்குறோம்னா அதையே வந்து நான் கொஞ்சம் மாத்தி போடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகட்டும்னு அதையவே நான் போடுவேன். நான் ஓப்பனா சொல்றேன், நான் வந்து சிலதை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதையும் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். சிலது இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஓனா வந்து ஹேர் ஸ்டைல் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன்னு நான் இது வரைக்கும் எந்த வீடியோலும் சொல்லவும் கிடையாது. அண்ட் என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதா செட் ஆகலன்னு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு 4 பேர் 4 டைம் போடுறாங்களா, அது யூஸ்ஃபுல் ஆகுதா, தட்ஸ் ஒன்லி திங். தயவு செய்து இந்த மாதிரி வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உன் மூஞ்சிக்கு செட் ஆகல, முடிய வச்சு ஹேர் வச்சு சீன் போடுற, தயவு செய்து இதெல்லாம் விட்டுருங்க. அப்படி அதுக்கும் மேல பேசிட்டே போறியா, பேசிட்டே போ. வாங்க வாங்க வாங்க. நான் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போட்டிருக்கேங்க. அதுக்கு ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சி பேய், பாருங்க நம்மளை எப்படிலாம் திட்டுறாங்கன்னு. பேய் ஓகே, இது கூட கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. நீங்க நினைக்கலாம் நல்லதை மட்டும்தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுமா, பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். நான் ஒன்றும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது, நான் அதை வந்து தப்பு சொல்லல. அதுக்குன்னு ரெகுலரா வந்து கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல வந்து பேட் கமெண்ட்ஸ்னு வந்தா ஒரு 10 ஐடி இருக்குங்க. அதுக்குள்ள மட்டும்தான் வந்து அவங்க தான் ரெகுலரா நமக்கு வந்து கமெண்ட் பண்றவங்க, நெகட்டிவ் கமெண்ட் நம்மளை கழுவி 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 ஊத்துறவங்க. அதே தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சீன் போடாதுன்னு சொன்னாங்கல்ல, இவங்களுக்கு வேற வார்த்தையே தெரியாது போல. சீனு சீனு போடாத சீனு, சீனு சீனு ஒவ்வொரு சீனு போட்டதெல்லாம் வீணு. அதான் நீங்க தான் வந்து சீன் போட்டு கமெண்ட் பண்ணி சீனு 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 வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணுங்களேன். அதே நேம் தான், அதே அவங்க தான் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோக்கு வந்து சீனு 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 போடாத சீனு. அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோன்னு நினைக்கிறேன். அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோ பார்த்தீங்கன்னா ராஸ்மிகா வந்தானா. ஏன் தைரியம் வந்து அவங்க ஃபேஸ் வைக்கிறது, அவங்க மூஞ்சி கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அவங்கள பார்த்து நம்மளும் கத்துக்குவோம். பாப்பா அதுவும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுறீங்க. நான் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணுனேன் சொல்லுங்க? இது எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை. எதுக்கு திட்டணும்? ஸோ தயவு செய்து அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அதுவும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணி எதுக்கு? ஓகே, இப்போ போறவானவங்களாம் நம்மளை திட்டிட்டு போறாங்கன்னா ஓகே, நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் மட்டும்தான் நம்மளை ரெகுலரா திட்டிகிட்டே இருக்கிறது. வண்டியா கழுவி ஊத்துறாங்க. சொன்ன மாதிரி இதுக்காகவே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. நம்மளை திட்டக்காண்டியே. எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு, நம்மளை தெரிஞ்சவங்க தான் இதெல்லாமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. நிறைய பேர் இருக்கீங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. உங்களோட திட்டு வந்து ஓவரா எல்லாம் மீறி போச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட்டோட தூக்கி அப்படி போட்டுரும். அதே மாதிரி நான் திட்டுறவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நம்மளை அப்ரிஷியேட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ இந்த ஒரு 5% தான் வந்து நம்மளை வந்து கழுவி ஊத்துறவங்க இருக்காங்க. நீ நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா, ஹேர் ஸ்டைல் வீடியோ நல்லா இல்லையா, அக்கா இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, ஓகே அக்கான்னு கூட நீ மரியாதை கொடுக்க வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா இல்லை அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, நாட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எதை வேணாலும் பண்ணுங்க. நீ இந்த ஹேரை வச்சு வந்து ரொம்ப ஆடுற, என்னென்ன கமெண்ட்னு நினைக்கிறீங்க? இந்த 5th கமெண்ட் வந்து நான் படிக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு திட்டி வச்சிருக்காங்க. நீ ஒரு ஆளு, கெட்ட வார்த்தை, உனக்கு இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சும் நீ ஏன் பண்ற? ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு வரல அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாதா? டேய், நீ எல்லா வீடியோலயுமே திட்டடா, என்ன யாருன்னு தெரியல, அந்த குழு யாருன்னு தெரியல, அந்த கூட்டம் யாருன்னு தெரியல. ஸோ அது கூட்டமா குழுவா அப்படின்லாம் எனக்கு தெரியல. எதுக்கு நான் என்ன பண்ண அவங்கள சொல்லுங்க? அக்கா வெறும் 4 கமெண்ட் தான் ரிப்பீட்டடா சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா வீடியோஸ்க்குமே ரிப்பீட்டடா தேவையாது சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ கடவுளே, நான் ஒரு கப்பல் வீடியோ போட்டேன்னா நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுறேன்னா நான் என்ன பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாதா? அதுதான் சொன்ன மாதிரி நல்லா இல்லைன்னா நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு போங்க, சரியா? அதுக்குன்னு எல்லா வீடியோலயும் வந்து 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 தெரிய வச்சுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, ரிமூவ் கொடுத்தனா போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். உன்னை நான் பிளாக் பண்ணி வச்சேன்னா நீ போடுறது வராது. நீ 10 ஐடி ஓப்பன் பண்ணியா 10 ஐடி நீ பிளாக் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஹேரை பத்தி தான் குறை சொல்றீங்கன்னா, நான் வந்து வெயிட் போட்டேனாமா. ஓகே கரெக்டு தான், நான் வெயிட் போட்டேன்னா. பட் நான் வந்து என்ன சொல்றது, அதை நானும் குறைக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு சரியான டைம் கிடைக்கல. நைட்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, காலைல எழுந்திரிச்சு வீடியோல செய்ய வேண்டியதா இருக்கு, நேரத்துல எழுந்திரிச்சு அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து என்னால் ஒதுக்க முடியல.
ஸோ நான் பார்ப்பேன். எனக்கு தோணாதா நான் வெயிட் போட்டுன்ட்டு. அக்கா வெயிட் போட்டீங்க, ஓகே. உங்க சஜஷனை நீங்க தாராளமா சொல்லலாம். அதுல வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதுல வந்து சில பேர் வந்து திட்டுறாங்க பாத்தியா, ஏய் குண்டு தின்னு தின்னு நீ வெயிட் போட்டியா? ஆமா, நான் சாப்பிட்டு வெயிட் போட்டேன், இல்ல சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் போட்டேன். அக்கா ஓகே, அக்கான்னு வேணாம், டீசெண்டா இருக்கு, மரியாதையா இருக்கு, நீங்க வெயிட் போட்டீங்க, குறைங்க அப்படின்னு சொல்லிட்டா ஓகே. சஜஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தா ஆமா எனக்கே தோணுது நான் வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் குறைச்சிக்கிறேன். அக்கா குறைங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நார்மல் நம்ம மேல இருக்க அக்கறையில சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, தின்னு தின்னு வெயிட் போட்ட, நான் அது என்னவோ சொல்றேன், அண்டா மாதிரி இருக்க, நீங்க குண்டா மாதிரி இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏதோ உங்ககிட்ட இந்த கமெண்ட்லாம் வருது, நீங்க என்ன மோட்டிவேட்ல என்ன திட்டுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்காக என்ன பண்ண, ஏன் என்ன திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியும், நம்மள திட்டுறவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்க கூடாது. பட் அதை நான் ஏன் வந்து இதுல இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட பிஎஸ் ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அது எல்லாத்துக்கும் பயங்கரமான ரொம்ப 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 தேங்க்யூ. அதாவது நீங்க போய் திட்டுறவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை போடுறீங்க, வேண்டாம். அதாவது ஒரு ஒரு துஷ்டனை கண்டால் தூர விலகு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் பேசவே பேசாதீங்க. பேசுனீங்கன்னா உங்களோட மரியாதை வந்து தரம் வந்து குறைஞ்சிரும் அவங்க கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா. ஸோ அதனால நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட பேசுங்க போதும். அவங்க கிட்ட எல்லாம் பேசவே பேசாதீங்க. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட், லவ், இந்த ஹேர் ஸ்டைல் போடுங்க, அந்த ஹேர் ஸ்டைல் போடுங்க, இதெல்லாம் வந்து சொல்றீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் குண்டாயிட்டேன்னு. ஸோ குண்டான அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். நான் கூடி சீக்கிரமாவே குறைக்கிறேன். 2 வீக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுட்டு, என்னோட டயட்டு, எக்ஸசைஸ் இதனால வந்து நான் 1 kg 2 வீக்ஸில் 1 kg குறைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூவாக ட்ரை பண்ணால் நம்மளும் மொழியாகலாம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரச்சனை சிவா நித்யா சிவா. நம்மளோட பிஎஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து லவ் யூ.